மிதித்து நசுக்கிட்டு சிரிச்சபடி இருக்க முடியுமா? அம்மன் இருக்கும். காளிகாம்பாளை பாருங்க, துர்க்கையை பாருங்க, எந்த அம்மனை வேணாலும் பாருங்க, அப்படி சிரித்த முகத்தோட இருப்பா. அவள் உதட்டில் ஒரு சிரிப்பு இருக்கும், அவள் கண்களில் ஒரு கருணை இருக்கும். இன்னும் பாருங்க குத்து. சமயபுரம் மாரியம்மனை தான் நான் சாட்சியே எப்போதுமே சொல்லுவேன். சமயபுரத்தாலே சாட்சி அப்படித்தான் சொல்லுவேன். அந்த சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியும் இருக்கும், கோவப்படுற மாதிரியும் இருக்கும், கருணையா பார்க்குற மாதிரியும் இருக்கும், எரிச்சிடுற மாதிரி பார்க்குற மாதிரியும் இருக்கும். இதுதான் இதுக்கு சமயபுரம்ட்டு இல்லை, பல அம்மன் கோவிலை இதை பார்க்கலாம். ஏன்னா நம்மளை கண்டிக்கும் போது கண்டிப்பாள், தண்டிக்கும் போது தண்டிப்பாள், அறிவுரை சொல்லும் போது அறிவுரை சொல்வாள், கருணையோடு இருக்கிற போது கருணையாகவும். அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிபாடு. நீங்கள் பாட்டுக்கு கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போய் பூவை ஏதாவது வாங்கிக்கலாம், அந்த பூவை வாங்கிட்டு போய் ஆத்தா அப்படின்னு சொன்னாக்கா அங்கே விபூதி குங்குமம் தருவாங்க.